நான் ஒரு 10 பேரை கூட லவ் பண்ணுவேன். என்ன யார் கேட்பா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி யூ வாட்சிங். நான் உங்க கோமதி சிங். இப்போ ரீசன்ட் டேஸ்ல லவ் அப்படின்றது எதுல போய் முடியுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எனக்குமே இருக்கு, பாக்குற நிறைய பேருக்குமே இருக்கும். ஏன்னா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியா கிடைச்சிருது. வி ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா காலத்துல ஆகட்டும், இல்ல வந்து பாட்டி தாத்தா காலத்துல ஆகட்டும், அப்பெல்லாம் ஒரு பர்சன் அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா முட்டி முடங்கி ஏதாவது கஷ்டப்பட்டு அவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அட் லாஸ்ட் அவங்க கல்யாணம் பண்ணும்பொழுது அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை நாளா ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணி வீட்டுல சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அட் லாஸ்ட் வந்து நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்க லவ் அப்படின்னு வரும்பொழுது ஒருத்தவங்க கூட நம்ம லவ் பண்றோம், இல்ல ஒருத்தவங்க நம்ம லவ் பண்றோம், ஒரு ஸ்கூல் டேஸ்ல இருந்தோம் இல்ல காலேஜ் டேஸ்ல இருந்தோம், நம்ம அவங்க லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களை ப்ரப்போஸ் பண்ணிருப்போம், அவங்களை அட்மையர் பண்ணிருப்போம், அவங்களை அப்சர்வ் பண்ணிருப்போம், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அவங்களை பார்க்கும்போது பிடிச்சிருக்கும், நிறைய லவ் பண்ணிருப்போம், நிறைய பேசியிருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பர்சனுக்கும் நமக்கும் செட் ஆகாம இருந்திருக்கும். செட் ஆகல அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எஸ், வி கைஸ் டூ திஸ். நம்ம என்னதான் இல்லை நான் ஸ்டாப் பண்ணல, அதுக்காக வந்து நான் இது பண்றேன், அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்க வந்து அவங்க திரும்ப என்கிட்ட வந்தோம்னா நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம பேசினாலும், ஆனா ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம முயற்சி பண்றதை விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவன் இல்லைன்னா என்ன இன்னும் 100 பேர் இருக்காங்க, இவன் இல்லைன்னா என்ன இன்னும் 100 பேர் இருக்காங்க, நம்ம லைஃப்ல வந்துட்டு அடுத்த பர்சன் வரதா கஷ்டம், அடுத்த பர்சன் வரதா பெரிய விஷயம், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்துருவோம் நம்ம. இனிமேதான் ட்விஸ்டே இருக்கு. உங்களால அவ்வளோ ஈஸியாலாம் மூவ் ஆன் ஆக முடியாது. மேபி உண்மையா லவ் பண்ணியிருந்தா யூ கான்ட் மூவ் ஆன். உங்களுடைய பாடியோ எமோஷனல் சப்போர்ட்டோ இல்ல வந்து மென்டலி சப்போர்ட்டோ இது எல்லாமே என்ன தேடும் அப்படின்னா, ஒரு பர்சனை உங்களுக்கு தேடும். 2 பர்சன் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உண்மையா லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. எதனால அப்படி ஆச்சு, ஒரு வேலை நம்ம மேல தப்பு, ஒரு வேலை நம்ம வந்து விட்டுருக்க கூடாதோ. நிறைய நேரங்கள்ல கில்ட்டா இல்ல வந்து ரெக்ரெட்டா பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா, பண்ற விஷயங்கள் என்ன தெரியுமா, நம்ம மேலதான் தப்போ, அவங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விட்டுருக்க கூடாதோ, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாமோ, கொஞ்சோண்டு கெஞ்சிருக்கலாமோ, கொஞ்சோண்டு காலில் விழுந்திருக்கலாமோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி தோணும். ஏன்னா நமக்கு வந்து லவ்வை விட அந்த பர்சன் முக்கியம். நான் அடிக்கடி ஒரு இடங்கள்ல சொல்லுவேன் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் த லவ், இட்ஸ் டோட்டலி நாட் அபவுட் த லவ், இட்ஸ் ஆல் அபவுட் த பர்சன். நம்ம அந்த பர்சனை உண்மையா லவ் பண்ணல அப்படின்னும் பொழுது நம்ம என்ன தேடுவோம் அப்படின்னா, ஒரு மென்டல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பிசிக்கல் சப்போர்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லார்கிட்டையும் கிடைக்கும், லிட்ரலா எல்லார்கிட்டையும் கிடைக்கும். ஆனா நம்ம உண்மையா லவ் பண்ணிருக்கோம் அப்படின்னும் பொழுது, இல்ல எனக்கு அந்த பர்சன் தான் வேணும் அப்படின்னும் பொழுது, யாவன் கொடுத்தாலும், யாரு கொடுத்தாலும், எந்த பொண்ணு கொடுத்தாலும், எந்த பையன் கொடுத்தாலும் அது நம்மளால அவ்வளவு சீக்கிரம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாது. ஈஸியா சொல்லிடலாம். நம்ம ஈகோ என்ன தெரியுமா, நிறைய பேரோட ஈகோ என்ன தெரியுமா, ஒரு பர்சன் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது நான் ஒண்ணு சொல்லுவேன், அந்த பர்சன் ஒண்ணு சொல்லுவாங்க, அட் லாஸ்ட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ உனக்கு எனக்கு சரியாகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு வந்துடலாம். அப்போ வந்து ஆப்போசிட் பர்சனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவனே சொல்லிட்டான் பிரேக்கப்னு, நமக்கு என்ன குறைச்ச பாரு, இன்னும் ஒரு 6 மாசத்துல அடுத்த பையனை அடுத்த பொண்ணு நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டி இருந்தாலும், ஒரு மைண்ட் செட் இருந்தாலும், அதுல இருந்து நீங்க வெளில வந்தோடனே நீங்க ட்ரை பண்ணுவீங்க. நான் ட்ரை எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னா சொல்லவே மாட்டேன். ட்ரை பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் போறதுக்கோ இல்ல யாரா வந்து நம்மள்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலோ, யாரோ வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணாலோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே லவ் பண்ணி பார்க்கலாம், என்ன நமக்கு தெரிஞ்ச பர்சன் தான், நம்ம ஃப்ரெண்டு தானே, இத்தனை நாளா பழகிருக்கோம், லவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்களால எடுத்துக்க முடியாது. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஸ்டார்டட் மிஸ் தட் பர்சன். நீங்க வந்து ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸா நீங்க வந்து வேண்டாம், இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஈகோல விட்டு வந்திருப்பீங்களா ஒரு பர்சன். அந்த பர்சனை வந்து நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க, தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அப்படின்ற யோசனை வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த கில்ட் இருக்கும், ஓகே நம்ம இது பண்ணிருக்க கூடாது, நம்ம கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம், தேவையில்லாம பண்ணிட்டோம் அப்படின்ற கில்ட் இருக்கும். மேபி அது கில்ட் இல்லை அப்படின்னாலுமே அந்த இடங்கள்ல வந்துட்டு இல்ல நம்ம பண்ணிருக்க கூடாது அப்படின்னு இருந்தாலுமே நீங்க ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நிறைய பேருடைய பெரும்பாலும் பிரச்சனை இங்க அதுவா தான் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் லவ்வோ இல்ல செகண்ட் லவ்வோ நடக்குது அப்படின்னா, அந்த செகண்ட் லவ்ல ஃபர்ஸ்ட் லவ்ல ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க நல்லா ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணிருப்பீங்க உங்க மனசுல. செம்மையா இருக்கும், மண்டையில இருக்கும். அப்புறம் ஒரு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பர்சன் வரும்பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது எல்லாமே அவங்க பண்ணாங்கல்ல, நம்ம லைஃப்ல அவங்க இருக்கும் பொழுதும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்ல, நான் வந்து அவங்களை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் வந்திருப்பீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா இன்னும் ஹீல் ஆகல அப்படின்னு அர்த்தம். டு பி ஃப்ராங்க், நீங்க இன்னும் ஹீல் ஆகல, சுத்தமா ஹீல் ஆகல. யூ ஜஸ்ட் started missing that person. உங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த பர்சனா, உங்க ப்ரீவியஸ்ல எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நினைச்ச பர்சனை நீங்க மிஸ் தான் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னா ஹீல் ஆக ட்ரை பண்ணணும். ஹீல் ஆகாம நம்ம அடுத்த ரிலேஷன்ஷிப் போனோம் அப்படின்னா முடிச்சு விட்டுருவாங்க. மோர் ஓவர் வந்து இது ரீபவுண்ட்ல தான் நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பையனை லவ் பண்றேன், நான் ஒரு பொண்ணை ஓகே, என்னால ஒரு பொண்ணு லவ் பண்ண முடியாது, நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னா, அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஏதோ ஒரு இஷ்யூவால ஏதோ ஒரு ப்ராப்ளமால வந்துட்டு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அந்த பையன் கிட்ட இருந்து வெளில வந்துட்டேன். ஃபுல்லா வெளில வராம நான் அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ள போனேன் அப்படின்னா, ஆப்போசிட்ல ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு செஞ்சு விட்டுருவோம். நீ பாரு, நீ அவங்கள மாதிரிதான் இருக்க. ஒருவேளை மேபி அந்த டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக்கா இருந்துச்சு, இல்ல வந்து வேர்ட்ஸாலேயோ இல்ல பிசிக்கலா நிறைய விஷயங்கள் டாக்ஸிக்கா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த வர பர்சன் என்ன பண்ணுவோம்னா நம்பவே மாட்டோம். இவனும் அந்த மாதிரிதான் இருப்பானோ. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்னன்னா, யாரையுமே நம்பாது. எல்லா பசங்களும் அப்படிதான். ஓகே, இது வந்து நம்ம இனிமே யாரையும் நம்ப கூடாது, எதையும் நம்ப கூடாது, எந்த விஷயத்திலயும் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துடும். நிறைய பேர் வந்து பசங்க அப்படி கிடையாது, நீ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நம்ம மனசு வந்து ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா ஏத்துக்காது. ஏன்னா நம்ம வாங்கின டேஷ் அடிக்கல்லாம் நல்லபடியா நம்ம மண்டையில இருக்கிற ஒரே காரணத்தால் பெரிதளவுல வந்து நம்மளால அதை அக்செப்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ இந்த ஜென்ரேஷன்ல அந்த லவ் எப்படி இருக்கு அப்படின்னா, நீ வரியா, நீயும் நானும் லவ் பண்றமா, ஒரு செட் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றமா, அதுக்கப்புறம் வந்து ஒரு போர் அடிச்சாலோ ஈஸியா போர் அடிச்சிருது போல. நான்லாம் வருஷம் வருஷம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், இல்ல டெய்லியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், ஒரே ஃபிளேவர் தான் சாப்பிட்றேன். இப்போ வரைக்கும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த பச்சை கலர் லேஸை தவிர வேற எந்த லேஸும் சாப்பிட்டது இல்லை. நிறைய பேர் இருப்பாங்க. சோ ஈஸியா போர் அடிச்சிருது அப்படின்றது, we have a lots of options. நமக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இவ இல்லைன்னா இவ இல்லைன்னா இவ அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்துடணும். அது கிடையாது. தட்ஸ் நாட் அ லவ். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம உட்காந்து பேசலாம், இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சரிப்பட்டு வர்றதுதான் போயிட்டு மேரேஜ்ல எண்டப் ஆகும். ஆனா இப்போ வந்துட்டு அது மேரேஜ்ல எண்டப் ஆகுது அப்படின்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஈகோ. நீ பெரியாளா, நான் பெரியாளா, பாத்துடலாம் போ, நீ இல்லைன்னா எனக்கு வேற ஒரு பர்சன் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துப்பேன், கடைசி வரைக்கும் நான் தனியாவே இருந்துடுறேன், இந்த மாதிரியான கேட்டகரி பீப்புளும் இருக்காங்க. ஒன்ஸ் அந்த லவ்ல இருந்து வெளில வந்தவங்க, அடிப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டு செட்டா பிரியப்படுது. ஒண்ணு வந்துட்டு நான் வந்து ஹீல் ஆயிப்பேன், நான் தனியாவே ஹீல் ஆயிப்பேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு செட்ல பிரியப்படுது. கில்ட்டோட, அந்த கில்ட் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த கில்ட் எல்லாம் போயிடும், சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அப்பெல்லாம் இருக்க முடியாது யாராலையும். சோ அந்த கில்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். இன்னொரு செட் என்ன தெரியுமா, அடுத்த பர்சனை தேடி 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 போயிட்டு இருக்கு. ஹீலே ஆகாம ஒரு பர்சனை லவ் பண்ணுவாங்க, அடுத்த பர்சனை லவ் பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்க கூட பிரேக்கப் ஆகும், அடுத்த பர்சன் லவ் பண்ணுவாங்க, அடுத்த பர்சன் லவ் பண்ணுவாங்க. அப்ப அவங்க உருட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ என் லைஃப்ல வந்துட்ட, இதுக்கு மேல நான் யாரையுமே நினைக்க மாட்டேன், நீ மட்டும்தான் என்னுடைய எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுவாங்க. அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும். ஐ டிடன்ட் மீன் லைக் பசங்க தான் அப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல. யாரா இருந்தாலும் இது வரைக்கும் வந்து நான் இதை யாரு கூடயும் பண்ணதே கிடையாது, நான் உன் கூட தான் பண்றேன், நான் பேசுறதாகட்டும், இல்ல பாட்டு கேட்கறதாகட்டும், சாப்பாடு ஷேர் பண்றதாகட்டும், இதெல்லாம் நான் பெருசா யாரு கூடயும் பண்ண மாட்டேன், உன் கூட தான் பண்றேன் அப்படின்னும் பொழுது நீ தான் என் லைஃப், இதுக்கு மேலாம் நான் யாரையும் பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டு ஓட்டுவாங்க. இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் உருட்டு என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு வேணா ஃபிளர்ட் பண்ணிருக்கேன், ஒன்ஸ் நீ என் லைஃப்ல வந்துட்டல்ல, இனிமே நீ என் லைஃபை விட்டு போனா கூட நான் யாரையும் ஃபிளர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற. என்னடா கதை விட்டுட்டு இருக்கீங்க, என்னடா கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். நம்ம வேண்டான்னு சொன்னாலும், இல்லைங்க எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் வெயிட் பண்ற சில நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கு. தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு என்னையெல்லாம் கேட்டா வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா திருந்துறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான்லாம் திருந்தவே மாட்டேங்க. நான்லாம் வந்து அந்த பாஸ்ட நினைச்சிட்டு, என் எக்ஸ நினைச்சிட்டு இப்படியேதான் நான் சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னும் பொழுது வேணாம், இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.